கோவை மாவட்டம் நொய்யலாற்றில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் அதிக அளவில் இருப்பது ஆய்வறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்து எமது செய்தியாளர் நவ மணிகண்டன் தரும் தகவலை கேட்கலாம். வணக்கம் நவ மணிகண்டன், ஆய்வறிக்கையில் வெளியாகிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் என்ன? கோவை மாவட்டத்தோட முக்கிய நதிகள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது நொய்யல் நதி. இந்த நொய்யல் நதியானது சுமார் 169 கிலோமீட்டர் பயணம் செய்து கரூரில் உள்ள காவிரி ஆற்றில் கலக்கிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த நதியின் பயணமானது கடந்த 30 ஆண்டுகளாக தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இதர பொதுமக்கள் போடக்கூடிய குப்பைகள் காரணமாக மாசடைந்து வருகிறது. சமீபத்தில் ஆய்வு ஒன்றில் இந்த நொய்யல் ஆற்றில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அதிக அளவில் இருப்பதாக ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த ஆய்வு அறிக்கையின் மூலமாக அதாவது நுரையீரல் சார்ந்த புற்றுநோய், குடல் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்பட உள்ளதாக இந்த ஆய்வறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 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 ஆய்வறிக்கையில் அந்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரியம், குரோமியம், நீலியம் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் அதிக அளவில் இருப்பதால் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இது அதிக அளவில் இருக்கின்றது என்று அந்த ஆய்வு கூறியிருக்கிறது. இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது குறித்து அவர்களிடம் கேட்கும் பொழுது, எங்க வீட்டில் ஒருவர் அல்லது இருவர் இதற்கு காரணமாக, அதாவது புற்றுநோயின் காரணமாக இறந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் அரசும் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மற்றும் அந்த நொய்யல் பாதுகாப்பு சங்கத்தினரின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து 30 ஆண்டுகளாக இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த நொய்யல் நதியை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்நிலையில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் நொய்யல் ஆற்றில் இருக்கின்றது என்ற ஆய்வறிக்கை இப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது.